திருப்பதி போயிட்டு இருக்கோம். இறங்குற ஹேர் பின் தான் இந்த கோபுரத்துலலாம் முட்டி போட்டு ஏறுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கபிலா தீர்த்தம் இருக்குது. இதான் டெம்பிள் ஃபுல்லாக. ஸோ இதான் ஃபுல் டெம்பிள். அப்புறம் கீழே உடனே அன்னப்பிரசாதம் தராங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரம் பார்த்துட்டு வந்தாச்சு. பெரிய ஒரு போஜனாலயம், பெரிய ஒரு சாப்பாடு சென்டர். இதான் கோயில் கோபுரம். ஐயோ, நம்ம வந்து இப்போ காளஹஸ்தி டெம்பிள் வந்திருக்கோம். ஃபைனலி நம்ம ஜங்ஷன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சோடி. இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஜங்ஷனில் இருக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே திருப்பதியில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்ச வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கேபில். அண்ட் இப்போ வந்து நம்ம திருப்பதியிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு சபரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்டு டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 தான் ஆகுது. நமக்கு ட்ரெயின் வந்து நைட் 12 o'clock தான். ஸோ இப்போ டின்னர் சாப்பிட ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கோம். திருப்பதி ஜங்ஷனுக்கு வெளியே இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்கிறது பூரா திருப்பதி பஸ்ஸஸ் எல்லாமே செம்ம ஃப்ரீயாக தான் நிற்கிது. அண்டு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஆட்டோஸு ஜீப் எல்லாம் நிறையவே நிற்கிது. அப்படி நம்ம ஹோட்டல் பார்த்துட்டு அப்படியே வருவோம். அண்ட் ஜங்ஷனுக்கு வெளியே இந்த பஸ் ஸ்டாப் சொன்ன பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து சின்ன கையேந்தி பவன் பிஸ்னஸ் பண்ணி அங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். ஹோட்டல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ரொம்ப போர் அடிக்குது, டேஸ்ட்டு பெருசாக நல்லா இல்லை. ஸோ கையேந்தி பவனை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே திருப்பதி போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து அப் டு நைட் 12 o'clock வரைக்கும் இருக்குது. அண்ட் 12க்கு அப்புறம் வந்து பஸ்ஸஸ் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா மேலே ஹில் ரோடில் விட மாட்டாங்க. அண்ட் 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 o'clock பஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஏசி பஸ்ஸு ஏசி பஸ் ரெண்டுமே அவைலபிள். நான் ஏசி பார்த்தீங்கன்னா 90 rupees, ஏசி பார்த்தீங்கன்னா 110 rupees, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஜீப்பில் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் 100 rupees. அண்டு பீக் டைமில் இந்த ரொம்ப பீக் ஆகிற டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். பஸ்ஸு சேம் ப்ரைஸஸ் தான். நம்ம இந்த ரோட்டு தட்டுக்கடையிலேயே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப்பில் நல்லா டீ சூடாக சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து ஜங்ஷன் போயிட்டுருக்கோம். திருப்பதி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே தெரியுது நினைக்கிறேன். ஸோ பெருசு பெருசாக க்ரெயின்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இங்கே அம்யூனிட்டிஸ்லாம் இப்போ இல்லை. ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ். ஹாய் மக்கள், இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நின்றுட்டுருக்கேன். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆயிடுச்சு நைட்டு. ஸ்டில் நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் அப்டேட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்டேட் கொடுத்து நான் பிளாட்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு மற்றெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த திருப்பதி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஜங்ஷன். ஸோ மிட் நைட் வந்தாலும் ஏர்லி மார்னிங் வந்தாலும் செம்ம பிஸியாக இருக்கும். இப்போது அதுக்கேற்ற மாதிரி செம்ம பிஸியாக தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால வெயிட்டிங் ஹாலில் பெருசாக எதுவும் இல்லை. அதனால எல்லாருமே வந்து பிளாட்ஃபார்ம்லேயே தான் படுத்துருக்காங்க, வேறு வழி இல்லாமல். அண்ட் இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் 1 உங்களுக்கு லிஃப்ட்டும் இருக்குது, எஸ்கலேட்டரும் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாட்ஃபார்ம் 2 and 3 இதுக்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக இது வந்து நம்ம சபரி எக்ஸ்பிரஸோட பேரலல் ட்ரெயினான ஆக்சுவலாக எப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஹைதராபாத் போகிற சபரி எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ வந்திருக்குது. இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு நம்ம ஹைதராபாத்லேருந்து திருவனந்தபுரம் போகிற சபரி எக்ஸ்பிரஸ் வந்து இன்னும் வரல. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அப்டேட் இன்னும் கொடுக்கல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 12:33. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து ஒரு 30 minutes வந்து டிலே. பட் வந்து இங்கே திருப்பதியில் ஒரு ஒஸ்ட்டான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி கூட இந்த பிளாட்ஃபார்ம் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தடுக்கி விழுந்து ஏறி போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் இப்போது வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன எப்படி எதுன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஃபைனலி 11:55 வர வேண்டிய ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிலேவாக 12:40 வந்திருக்கு. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே லக்கேஜெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயின் வந்ததுமே ஏரியாச்சு. கரெக்டாக ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் டிபார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ரௌடு வந்து இந்த ட்ரெயின் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ஜென்ரல் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் ஓவரால் இந்த ட்ரெயினில் எல்லாமே ஓகே தான். ஒரே ஒரு ரொம்ப ஒஸ்ட்டான திங் என்னென்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் அனௌன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப டிலே பண்ணி நிறையா சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து எஸ்கலேட்டரில் ஏறுறப்போ அவசரப்பட்டு ஏறி விழுந்து 2 பேருக்கு அடியெல்லாம் பட்டுச்சு. அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது கரெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து திருப்பதியிலேருந்து டிபார்ட் ஆயாச்சு. இந்த திருப்பதி ட்ரிப் அஃபிஷியலாக நமக்கு முடிய போகுது. அண்ட் கோச் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது, நோ இஷ்யூஸ்.
ஸோ ஜென்ரலாக நீட்டான ஒரு கோச் தான். அண்ட் நம்ம கோச் அப்படி இருக்குது, பக்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அங்கே எல்லாருமே ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணி தூங்கிட்டாங்க, அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் எல்லாருக்கும், பிகாஸ் மிட் நைட் இது வேறு. ஃபைனலி கூட வந்து எல்லாரையும் ட்ரெயினில் செட்டில் பண்ணியாச்சு அவங்கவுங்க சீட்டில். நமக்கு வந்து ஒரு அப்பர் மேலே உள்ளே இருக்குது S9ல். ஸோ இப்போ அவ்வளோதாங்க. இன்னைக்கு ஃபுல் டே சுற்றுறது செம்ம டயர்டாக இருந்தாலும் வந்து நம்ம அப்படியே தூங்க போகிறேன். இடையில எங்கேயாச்சும் எந்திரிச்சா கவர் பண்ண முடிஞ்சால் பண்ண, இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ஓகே, பை, குட் நைட். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் வாஷ்ரூம் பற்றி எப்படி சொல்லலை. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வாஷ்ரூம் வந்து செம்ம பர்ஃபெக்டாக நீட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா இது இப்போ ஒன்லி சவுத் இந்தியாவுக்குள்ள ஓடுற ட்ரெயின் தான், அதனால வாஷ்ரூம் பேடெல்லாம் எந்த கண்டிஷனில் உள்ள பெருசாக காட்டணும் அவசியம் இல்லை. ஏன்னா பர்ஃபெக்டாக வெல் மெயின்டைனாக நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் வேறு அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ நான் அப்படியே போய் தூங்குறேன், எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ மார்னிங் கண்டினியூ பண்ணுறேங்க. பை. ஹாய் மக்களே, குட் மார்னிங். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சு. நம்ம வந்து ஈரோடு இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். நைட் செம்ம சுத்தங்க. ஸோ என்னால் எந்திரிக்க முன்னாடி இந்த 2 நாளாக ஃபுல் டே சுற்றுறது வந்து செம்ம டயர்டு. ஸோ தூங்கி ஜஸ்ட் இப்போ எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பூர், ஸோ அங்கே போய் நம்ம போய் நினைச்சு பண்ணுறேன். அது காலையில் ஆஃப்டர் திருப்பூர் கோச் கண்டிஷன் ஆஃப்டர் ஈரோடு கோச் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஃப்ரீயாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 7:50 ஆயிருக்கு. ஆக்சுவலாக 6:50 திருப்பூர் வர வேண்டியது. 1 hour டிலேயில் இப்போது 7:50க்கு திருப்பூரில் அரைவ் ஆயிருக்கோம். அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1.5 hour டிலேயில் தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த மினிட்லேயே நம்ம திருப்பூரில் வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர். ஸோ அப்படியே போய் கொஞ்சம் பேக்கேஜில் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கலாம். அண்ட் எப்படியும் ஒரு 1 hour டிலேயில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் எப்போ போய் ரீச் ஆகுது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் அப் டு 7 o'clock தான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகும். ஸோ உள்ள பெருசாக க்ரௌட்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக மீன்ஸ் அந்தந்த சீட் ஆக்குபேட்டாக இருக்குது. டஞ்சனால இல்லை, நார்த்லேருந்து வர ட்ரெயின் மாதிரி. ஸோ ஓவரால் இந்த ட்ரெயின் ஒரு நல்ல ட்ரெயின் தான். பட் இந்த டைமிங் தான் வந்து கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கு. ஸோ ஓகேங்க, இப்போ நான் அப்படியே உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஊருக்கு அப்புறம் கோச் கண்டிஷன் இப்படி தாங்க. ஸோ ஃபுல்லாகவே நார்மல் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 1 hour டிலேயில் வந்து ஒரு 9 o'clock கிட்ட வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் அரைவ் ஆகியாச்சு. ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஜேர்னி தான். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை.